Hello friends, welcome to TNPSC Stars channel. Missing numbers அதாவது ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட வேல்யூ மிஸ் ஆகும் அண்ட் அந்த சீரீஸை கம்ப்ளீட் பண்ண சொல்லி நம்மளுக்கு தருவாங்க. இந்த மாதிரியான மாடல் கொஷின்ஸ் வந்துட்டு எப்பயுமே மென்டல் எபிலிட்டி பார்ட், அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இருக்க மென்டல் எபிலிட்டி பார்ட்டில் கம்பல்சரி கேட்பாங்க. அதுவும் மெயினாக என்எம்எம்எஸ், ட்ரஸ்ட் அண்ட் ஈவன் டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி கொஷின் இல்லாமல் எப்பயுமே பேப்பர் எடுக்கவே மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, அதுவும் மெயினாக ஆல்ஃபபெட்ஸ் வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம்மில் AA B டேஷ் AA ட்ரிபிள் B வெயிட் இந்த இடத்துலையே உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். இங்கே AA இருக்குது அண்ட் இங்கே ஒரு B இருக்குது, இங்கே ஒரு டேஷ் இருக்குது. AA டேஷ் ட்ரிபிள் பின்னு இருக்குது. ஸோ இங்கே நான் B போட்டு இங்கே நான் A போட்டேன்னா எனக்கு ஒரு கவுண்ட் வருது. அதாவது ஒவ்வொரு செட்டையும் நான் 2 தோட்டி ரிப்பீட் பண்ணுறேன். ஏவை நான் இங்கே 2 தோட்டி போட்டிருக்கேன், பியை 2 தோட்டி போட்டிருக்கேன். இங்கே ஏவை 3 தோட்டி போட்டிருக்கேன், இங்கே பியை 3 தோட்டி போட்டிருக்கேன். அப்போ அடுத்தது நான் திருப்பி ஏவை 4 தோட்டி போடுறேன், பியவும் 4 தோட்டி போடுறேன். ஸோ நம்ம அசியூம் பண்ண இந்த மெத்தட் கரெக்டாக அப்படின்னு பார்த்தா எஸ், பிகாஸ் இது ஒரு சென்ஸ் வருது இந்த ஒரு சீக்வன்ஸில், அதனால. அண்ட் மோரோவர் BAAB அப்படிங்கிறது நம்ம ஆப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ நம்ம போட்ட மெத்தட் அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸை வச்சு மெயினாக கேட்கும் போது நீங்கள் சீரீஸில் கவுண்ட் பார்க்கணும். அதாவது எத்தனை தொட்டி இது ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான கவுண்ட் நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த இடத்துல டேஷ் கொடுத்துட்டு B அப்படிங்கிறத 2 தொட்டி போட்டிருக்காங்க, C அப்படிங்கிறத 3 தொட்டி. ஸோ B அப்படிங்கிறது 2வது ஆல்ஃபபெட், 2 தொட்டி போட்டிருக்காங்க. B அப்படிங்கிறது 3வது ஆல்ஃபபெட், 3 தொட்டி போட்டிருக்காங்க. D அப்படிங்கிறது 4வது ஆல்ஃபபெட், E அப்படிங்கிறது 5வது ஆல்ஃபபெட். ஸோ இந்த ஒரு சீக்வன்ஸில் இதை ஃபில் பண்ணலாம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எதுவாக இருக்கும், இங்கே ஒரு டேஷ் இருக்கு இல்லையா, இது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஏவை போடலாம். பிகாஸ் நம்மளுக்கு ஆப்ஷனில் A அப்படிங்கிறதும் பிகினிங்கில் இருக்குது. ஸோ ஏவை போடலாம். A டபுள் B ட்ரிபிள் C டபுள் D டபுள் D ட்ரிபிள் E டபுள் E. ஓகேவா? ஸோ 1 2 3 4 5. ஓகேவா? இட் மேக்ஸ் சென்ஸ். ஸோ நம்மளுக்கு வர்றது A டபுள் D E, ஃபோர்த் ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்ல பார்க்கலாம். A B டேஷ் டபுள் டேஷ் CA CA டேஷ் A டேஷ் C அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ABC. ஸோ நம்ம இதை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக நீங்கள் இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸை பார்க்கணும். ஆப்ஷன்ஸை பார்த்தா உங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் மெத்தட் சொல்கிறேன். அதாவது ஆப்ஷன்ஸில் மேக்ஸிமம் 90% ஆஃப் தி கேசஸில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா டிஜிட்ஸ், ஃபர்ஸ்ட் டிஜிட் இருக்கு இல்லையா, அது எப்பயுமே சேமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த 3 ஆப்ஷனில் தான் ஆன்சர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த ஆப்ஷன் நம்ம அப்படியே எலிமினேட் பண்ணிட முடியும். அண்ட் அந்த பேசிஸில் இதை எலிமினேட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் க்ளூ கிடச்சிருக்கு. அதாவது C அப்படிங்கிறது தான் பிகினிங் லெட்டர். ஸோ ABC. ஸோ ABC அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிச்சு. அண்ட் ரெண்டாவது இதை பாருங்கள், 2வது லெட்டரும் எல்லா இடத்துலையும் B அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ Bன்னு போடுறேன். ஸோ இங்கே எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ABC BCA அப்படின்னு வருது. அண்ட் இதை ஒரு இப்படி ஒரு செட்டாக வைக்கிறேன், 3 லெட்டர்ஸ் ஒரு செட்னு வைக்கிறேன். ஸோ BCA அப்படின்னு வருது. அண்ட் அடுத்தது கன்ஃபார்ம் CAB அப்படிங்கிறதா தான் இருக்கும். பிகாஸ் இது எல்லாத்தையும் மாற்றி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ABCன்னு நார்மலாக இருந்துச்சு. அண்ட் இங்கே வந்துட்டு ஏவை வந்துட்டு இந்த சைட் கொண்டு போயிருக்காங்க லாஸ்ட்டுக்கு. அண்ட் அதே போல் திருப்பி பிஏ வந்துட்டு இந்த சைட் கொண்டு போயிரு, இந்த இடத்துல பிஏ இங்கே கொண்டு போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம போடும் போது, அதாவது இது உங்களுக்கு இப்படி சொன்னால் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ABC அப்படின்னு எழுதியிருக்காங்க. நீங்கள் 3 லெட்டரை ஒரு செட்டாக எடுங்க. அடுத்ததாக வந்துட்டு BCA, அதாவது ஏவை இங்கே லாஸ்ட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. அடுத்தது CAB, BA இந்த லாஸ்ட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. திருப்பி CA இந்த லாஸ்ட்டுக்கு கொண்டு போகிறோம், ABC. ஸோ வந்துருச்சா, 3 லெட்டராக எடுக்கும் போது இந்த மாதிரி வந்துருச்சா. ஸோ நம்மளுக்கு மிஸ் ஆகிறது என்னது, C
B, 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 C triple B. So option 3. Next, fourth one. இதே மெத்தட் யூஸ் பண்ணுங்க. பட் இங்கே அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபர்ஸ்ட் இருக்க எல்லாத்துக்குமே நம்மளுக்கு பீன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததை தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே பி அப்படிங்கிறத போட்டுருங்க. ஏபி ஏபி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்தது என்னவா இருக்கும்? ஏபி ஏபி டேஷ் திருப்பி ஏன்னு ஆரம்பிக்குது. இங்கே டேஷ் வச்சுருக்காங்க. ஸோ கன்ஃபார்ம் இங்கே சி அப்படிங்கிறது தான் வரணும். பிகாஸ் திருப்பி நான் இங்கே ஏ அப்படின்னு போட்டேன்னா அந்த சீக்வன்ஸ் ஃபாலோ ஆக வாய்ப்பு இல்லை. பிகாஸ் ஏன்னா இங்கே டின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏபிசி அப்படின்னு வருது. அண்ட் திருப்பி ஏபிசிடி இங்கே ஈயும் இருக்குது. ஸோ நம்ம போட்டுட்டு இருக்க மெத்தடும் கரெக்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஏபி. ஸோ பி டபுள் சி பி ஆப்ஷன் 2. இதை நம்ம எப்படி போட்டோம்? ஏபி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு. வெயிட், இதை ஆன்சர் எரேஸ் பண்ணிட்டு திருப்பி சொல்கிறேன். ஏ அடுத்தது டேஷ் கொடுத்து இங்கே ஏபின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம பிளைண்டாக ஆப்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது பி அப்படிங்கிறதுனால பி அப்படிங்கிறத போட்டுட்டோம். அடுத்தது ஏபி டேஷ் டின்னு போட்டிருக்காங்க. ஸோ டி அப்படிங்கிறது இங்கே ஆட் ஆகிருக்கு அப்படின்னா டிக்கு முன்னாடி இங்கே சின்னு இருக்கணும். ஸோ இங்கே சி அப்படின்னு இருக்குன்னா இங்கேயும் சின்னு இருக்கணும். ஸோ அதாவது ஏபிசி ஏபிசிடி ஒரு சீரீஸ் ஃபாலோ ஆகுது. நம்மளுக்கு ஜென்ரலாக இதை பார்க்கும் போதே தெரியுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பி டேஷ் கியூ டேஷ் பி டேஷ் டபுள் கியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் பாருங்கள். எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு மேக்ஸிமம் இதில் கியூ அப்படிங்கிறது இருக்குது எக்ஸப்ட் செகண்ட் ஒன். ஓகேவா? ஸோ செகண்ட் ஒனில் கியூ அப்படிங்கிறது இருக்கிறதுனால அதை நம்ம டைரெக்டாக எலிமினேட் பண்ணிடலாம். செகண்ட் ஒனில் பி அப்படிங்கிறது இருக்கிறதுனால. பிகாஸ் நாம் ஒரு ஜஸ்ட் ரேபிட் கெஸ் தான் வைக்கிறோம் இதில். ஸோ இங்கே வந்துட்டு நான் ஒரு கியூவை ப்ளேஸ் பண்ணுறேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் இதில் வந்துட்டு கியூ அப்படின்னு இருக்கிறதுனால. ஒரு இங்கே இல்லை, கியூ இங்கே இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிக்யூ அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிச்சு. திருப்பி பி அப்படின்ட்டு இருக்கு, கியூ டேஷ்ன்னு இருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு சின்ன இது இருக்குது. அதாவது இங்கே பீன்னு கொடுத்துருக்காங்க, அடுத்ததுலேயும் பீன் இருக்கு, அந்த அடுத்ததுலேயும் பீன்னு இருக்குது. ஸோ நான் இங்கே அப்படியே பீங்கிறத போடுறேன். ஸோ இங்கே பி அப்படிங்கிறத போடுறப்போ அடுத்தது பாருங்கள், அடுத்து எல்லா ஆப்ஷன்லையும் திருப்பி கியூன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ திருப்பி நான் இங்கே கியூன்னு போடுறேன். ஸோ இப்போது எனக்கு இதோட பேட்டர்னை கண்டுபிடிக்க முடியுது. அதாவது பிக்யூ அப்படிங்கிறது இங்கே ஒரு தொட்டி ரிப்பீட் ஆகிருக்கு, இங்கே பி 2 தொட்டி, கியூவும் 2 தொட்டி. அப்போ இங்கே பி 3 தொட்டி ரிப்பீட் ஆகணும், கியூவும் 3 தொட்டி ரிப்பீட் ஆகணும். ஸோ அப்போ இங்கே பி அப்புறம் இங்கே கியூ. ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸை வச்சே உங்களால் மேக்ஸிமம் ஆன்சர்ஸை எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ பி கியூபி கியூபி கியூ கியூபி கியூபி கியூ. ஸோ தேர்ட் ஒன் தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் ஏபி டபுள் டேஷ் பி டபுள் ஏ டபுள் டேஷ் ஏ பி டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபி டபுள் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இங்கே ஆப்ஷன்ஸை பாருங்கள், எல்லா ஆப்ஷன்லேயுமே மேக்ஸிமம் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோர்த் ஆப்ஷனை நம்ம எப்பவும் போல் எலிமினேட் பண்ணுறோம், பிகாஸ் அது ஆர்டர் இருக்குது. ஸோ நம்ம இங்கே ஏ அப்படிங்கிறத போடுறோம். அடுத்த ஃபர்ஸ்ட் ஏ அப்படிங்கிறத போட்டோம், கேன்சல் பண்ணிடலாம். அடுத்த இதுலேயும் ஏ அப்படிங்கிறத எல்லாத்துலேயுமே காமனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பி டபுள் ஏ. ஸோ இங்கே நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஏ பி அப்படின்னு ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்க. திருப்பி இங்கே வந்துட்டு ஏ டபுள் ஏ பின்னு போட்டிருக்காங்க. அண்ட் திருப்பி இங்கே வந்துட்டு டபுள் ஏன்னு இருக்கு. ஸோ டபுள் ஏ அப்படிங்கிறப்போ இங்கேயும் பி, பிகாஸ் இது வந்துட்டு அப்படியே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. டபுள் ஏ பி டபுள் ஏ அப்படின்னு வருது. ஸோ திருப்பி பி டபுள் ஏ பி ஏ அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். ஸோ உங்களுக்கு ஆப்ஷனை பார்க்கும்போது 90% ஆஃப் தி ஆன்சரை உங்களால் அப்ராக்சிமேட்டாக கெஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சர், டபுள்ஏ பி டபுள்ஏ. ஓகேவா? நம்ம இங்கே எப்படி போட்டோம் அப்படின்னா நம்மளோட ரிப்பீட்டேஷன் பார்க்குறோம். பி டபுள்ஏ பி அப்படிங்கிறத திருப்பி ரிப்பீட் பண்ணுறோம். டபுள்ஏ பி டபுள்ஏ பிஏ. ஃபர்ஸ்ட் பிஏ இருக்குது, இங்கேயும் லாஸ்ட்லேயும் பிஏ. ஓகேவா? செவன்த் ஒன்ல நம்ம கொஷினில் பார்க்கலாம். ஆர் டபுள் டேஷ்
டபுள் எஸ் ஆர் டேஷ் டபுள் எஸ் ஆர் எஸ் டேஷ் டபுள் எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸை வச்சு பார்க்கலாம். எல்லா ஆப்ஷன்லையுமே நம்மளுக்கு எஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் அப்படிங்கிறத போட்டுரும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு இது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ எல்லா ஆப்ஷனையும் எஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் பண்ணுறேன். அண்ட் அடுத்தது மீதி இருக்க 3 ஆப்ஷன்லேயும் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஆப்ஷனில் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு வர வாய்ப்பு இல்லை. ஸோ எப்பயுமே நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொடுப்பாங்க. 3 ஆப்ஷனுமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இதவே நம்ம ஒரு அட்வான்டேஜாக யூஸ் பண்ணி நம்மளோட ஆன்சரை நம்மளால் சார்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த 3 ஆப்ஷன் தான். இந்த 3 ஆப்ஷன்லேயும் காமனாக ஆர் அப்படிங்கிறத பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆர், ஆர்எஸ், ஆர் டபுள் எஸ், ஆர். ஸோ இங்கே ட்ரிபிள் எஸ் அப்படிங்கிறத நம்ம போடலாம். ஆர் அப்படிங்கிறத கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு எஸ்ஸை வச்சு, அதாவது இந்த 3 ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்குது, 1 வித்தியாசமாக இருக்குது. ஸோ இதை வச்சு நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆர்எஸ் அப்படிங்கிறதுக்கு ஆர் டபுள் எஸ் அப்படின்ட்டுருக்கு. 6th ஒன்னோட அதே சிமிலர் ஃபார்ம் இங்கேயும் நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியுது. ஸோ திருப்பி நான் இங்கே ஆர் இங்கே நான் வந்துட்டு எஸ் அப்படின்னு போடலாம். பிகாஸ் ஏன்னா இங்கேயும் ஆர் அப்படிங்கிறது 1 டைம் தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ நான் இங்கே வந்துட்டு எஸ் அப்படின்னு போடுறேன். திருப்பி இங்கே இருக்க எஸ்ஸை கேன்சல் பண்ணுறேன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. 2 இதில் ஆர் இருக்குது, எஸ் இருக்குது. ஸோ இங்கே எஸ் போட்டேன் அப்படின்னா இது ஒரு சென்ஸ் மேக் பண்ணுது. அதாவது இங்கே ஒரு தோட்டி எஸ் ரிப்பீட் ஆகுது, இங்கே 2 தோட்டி, இங்கே 3 தோட்டி, இங்கே 4 வாட்டி. ஓகேவா? ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இதில் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்ஆர் டபுள் எஸ், தேர்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் நான் ஆப்ஷன்ஸை வச்சு எலிமினேட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் ஒரு ரேபிட் கெஸ் இங்கே வைக்கிறேன். வச்சு இது ஒரு சென்ஸ் மேக் பண்ணுதா அப்படின்னு பார்க்குறேன். அதாவது இப்போ நான் இங்கே இன்கேஸ் ஆர் அப்படிங்கிறத போட்டிருந்தேன் அப்படின்னா இந்த சீரீஸ் முடிஞ்சிருக்கும். பட் ஆனால் இங்கே ஒரு சென்ஸ் இருந்திருக்காது. இங்கேயும் ஆர் இருக்குது, ஒரே ஆர், ஒரு மீனிங்ஃபுல்லான சீரீஸாக இது இருந்திருக்காது இல்லையா? அதனால தான். ஓகே, ஸோ 8th ஒன் பார்க்கலாம். எம் என் டேஷ் எம் டேஷ் ஓ டேஷ் என்ஓ எம் டேஷ் ஓ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸை பாருங்கள். ஃபர்ஸ்ட் எல்லாமே ஓ அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. எம்என்ஓ, அதுக்கப்புறமா திருப்பி டேஷ் ஓ அப்படின்ட்டு இருக்கு. ஸோ எல்லா ஆப்ஷன்லேயும் ஓ அப்படிங்கிறத கேன்சல் பண்ணுறேன். திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது செகண்ட் பிளேஸில் என் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நான் இதில் கேன்சல் பண்ணுறேன். நம்ம இந்த காமனாக எடுத்து கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறத வச்சு பார்த்தா, அதாவது 90% நம்மளால் இதுலேருந்து ஒரு ஆன்சரை கொண்டு வர முடியும். இதுக்கு பேர் எலிமினேஷன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு கொஷினுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஆன்சர் தெரியல அப்படின்னா உங்களால் அந்த ஆன்சரை டைரெக்டாக சால்வ் பண்ணாமல் ஆப்ஷன்லேருந்து எடுத்து போட முடியும். அதாவது காமனாக இருக்க ஆப்ஷன்லேருந்து தான் எப்பயுமே கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் போட முடியும். ஸோ எம்என்ஓ, அடுத்தது என் காமனாக இருக்குது, திருப்பி போடுறேன். எம்என்ஓ அப்படின்ட்டு இருக்கு. திருப்பி நான் இங்கே எம் அப்படின்னு போட்டால் எம்என்ஓ அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகுது. ஸோ எம்என்ஓ அப்படிங்கிறத திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுதான் இதோட சீக்வன்ஸ். ஸோ நம்மளோட மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் என்னது? ஓஎன்எம்என், ஓஎன்எம்என். ஸோ ஆப்ஷன் 3 இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ 9th ஒன் ஏ டேஷ் பி டேஷ் பிசி டேஷ் டபுள் சி டி டேஷ் ட்ரிபிள் டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸில் தேர்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஆர்டர் இருக்குது. ஸோ அதை ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பியில் ஆரம்பிக்குது. ஸோ ஏ அப்படிங்கிறத நம்ம இங்கே போட்டுறோம். போட்டுட்டு அதுக்கப்புறமா செகண்ட் ஒன் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பி அப்படிங்கிறதுலையும் போட்டுடலாம். ஸோ தேர்ட் ஒன் இதை பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும். ஏ அப்படிங்கிறது 2 தோட்டி, பி அப்படிங்கிறது 3 வாட்டி. ஸோ சி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் 4 வாட்டியாக இருக்கணும். பிகாஸ் இங்கே 2 சி இருக்குது, இங்கே ஒரு சி இருக்குது, நடுவில் ஒரு டேஷ். ஸோ சி அப்படிங்கிறது நடுவில் வரணும். ஸோ ஏபிசி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபோர்த் ஒன்றும் நம்ம கேன்சல் பண்ணுறோம். பிகாஸ் தேர்ட் டேர்ம் வந்துட்டு இங்கே டி இருக்குது. ஸோ அடுத்தது டின்ட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு டின்னு போடுறோம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? டேக் 10th ஒன் ஏ டேஷ் ஏ டேஷ் டபுள் பி சி டேஷ் சி டி டேஷ் டி அப்படின்ட்டு இருக்கு. ஸோ
இங்கே வந்துட்டு ஆப்ஷன்ஸை வச்சு நம்மளால் போட முடியாது, பிகாஸ் 2 ஆப்ஷன் ஒன்றா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால் 3 ஆப்ஷன்னு எடுக்க முடியாது காமனாக. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏதாவது ஒன்று போட்டால் சென்ஸ் வருதா அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் பியை வச்சு போட்டு பார்க்குறேன். ஏபி, அடுத்ததும் பி இருக்குது, ஸோ போடுறேன் பி. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏபி அப்படிங்கிறது ஒரு தொட்டி, அண்ட் அடுத்தது ஏ ஒரு தொட்டி ரிப்பீட் ஆகிட்டு பி அப்படிங்கிறது 3 டைம் வருது. ஸோ அடுத்தது சி அப்படின்ட்டுருக்கு, சி டேஷ் சி அப்படின்ட்டுருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு நான் சியை ப்ளேஸ் பண்ணேன்னா இது ட்ரிபிள் டைம்ஸ் வருது, அண்ட் இங்கே டியை ப்ளேஸ் பண்ணேன்னா இதுவும் ட்ரிபிள் டைம்ஸ் வருது. ஸோ எல்லாமே ட்ரிபிள் டைம்ஸ் வரப்போ இங்கே மட்டும் பி வந்துட்டு நடுவில் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா ஆடாக இருக்குது. ஸோ நான் இங்கே வந்துட்டு இந்த இடத்துல ஏ அப்படிங்கிறத போடுறேன். ஏ அப்படிங்கிறத போட்டால் இங்கேயும் 3 வாட்டி ரிப்பீட் ஆகுது. ஸோ இது எல்லாமே 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுறதுனால இது ஒரு சென்ஸ் மேக் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், நம்ம போட்ட இது கரெக்டாக நம்ம ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஏபிசிடி இது இருக்கா, 4th ஆப்ஷனில் இருக்கு. ஹென்ஸ் நம்ம வச்ச கெஸ் கரெக்ட். ஓகே, hope this video was useful. Thanks for watching.